to our channel. இன்னைக்கு வீடியோல BSc Medical Laboratory Technology இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், salary, subjects, job role பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் ஃபர்தராக அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கல்ல, உங்களோட உடம்புல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக டெஸ்ட் எடுக்கிறாங்களா? அந்த டெஸ்ட்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த டெஸ்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதில் இருக்க ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு லேபில் ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், மெடிக்கல் ரிலேட்டடான ஜாப்ஸ்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை தாராளமாக சூஸ் பண்ணி படிக்கலாம். பிகாஸ் லேப் இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது. டெஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே இல்லை அப்படின்னா மெடிக்கலே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கோர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லேப் டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் டைனமிக் காம்படிட்டிவ் இருக்க கோர்ஸ் தான் எப்போவுமே இது. ஸோ 12th முடித்த உடனே நிறைய பேர் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. இதுக்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஹையாகவே இருக்குது. அண்ட் ரெப்புடேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம்னாலும் ப்ரொஃபஷனல் அப்படின்னே சொல்லலாம். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரெண்டு செக்டார்லையுமே உங்களுக்கு இதுக்கு ஓவர் டிமாண்ட் இருக்குது அண்ட் ஹை சேலரியும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 years. பட் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்க முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே படிக்கலாம். பட் உங்களுக்கு ஏஜ் 17 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி DMLT. இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த BSc MLT கோர்ஸ் லேட்ரல் என்ட்ரியாக படிக்கலாம். பட் ப்ரைவேட் காலேஜில் மட்டும்தான் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் லேட்ரல் என்ட்ரி படிக்க முடியாது. நீங்கள் BSc MLT கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெக்னீஷியனாக நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதாவது உங்களை லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் DMLT BSc MLT முடிச்சிருந்தாலும் உங்களை எல்லாருமே லேப் டெக்னீஷியன் தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட மெயின் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் லேபாக இருந்தாலும் சரி, அது ப்ரைவேட் லேபாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஹாஸ்பிட்டலோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய லேபாக இருந்தாலும் சரி, என்னென்ன நோய் வர்றதுக்கு எந்த கிருமிகள் காரணம், எந்த மைக்ரோ ஆர்கானிசம் எந்த டிசீஸை உண்டு பண்ணுது, அதை டயக்னாசிஸ் பண்ணுது, பிளட்ல இருக்கக்கூடிய அது ரிலேட்டடான செக்அப் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூரியனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிச்சி அதில் என்ன ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கான ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறவங்க தான். இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அதுக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒர்க்கை தான் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் இவங்களோட மெயின் ஒர்க்காகவே இருக்கும். மைக்ரோபயாலஜி ஆர் மைக்ரோ ஆர்கானிசம் இது ரிலேட்டடாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை கூட சூஸ் பண்ணி படிக்க முடியும். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஹியூமன் அனட்டாமி, பேசிக் ஹியூமன் சயின்ஸ், ஹியூமன் பேத்தாலஜி, ஃபண்டமெண்டல் பயோகெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசியாலஜி, டெக்னிக்கல் மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் பேத்தாலஜி, ஜென்ரல் பயோகெமிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் இது ரிலேட்டடாக தான் உங்களோட சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், கிளினிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், கிளினிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட், லேப் டெக்னாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட் இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 50Kலேருந்து 2 lakhs வரைக்கும் பர் ஆனம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது காலேஜ் வைஸ் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரைவேட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஆவரேஜாக எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs பர் ஆனம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. BSc MLT இந்த கோர்ஸ் லேட்டராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் லேட்டராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும்
ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கொடுப்போம். நிறைய காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.